Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா நம்ம இன்ஜினியரிங் டிராயிங் பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா அதாவது இன்ஜினியரிங் டிராயிங் வந்து இப்போ நீங்க டிசைன் as a டிசைன் இன்ஜினியரா நீங்க வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது அங்க உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் டிராயிங் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. அதுல உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்ன்றதை நம்ம பார்த்தோம்னா அந்த வகையில இப்போ நம்ம வந்து இன்ஜினியரிங் டிராயிங்ல வந்துட்டு எப்படி ஸ்டாண்டர்டைஸ் சீஸ் மெயின்டைன் பண்றது, எப்படி ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங், அப்புறமா வந்து எப்படி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வியூ பண்றது, எப்படி ஒரு டயக்ராம் நீங்க ஏதோ டிசைன் பண்றீங்கன்னாக்கா அது வந்து இப்போ மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணும்போது அவர் வந்து எப்படி அலைனஸ் பண்ணுவார், அவருக்கு கொஞ்சம் எப்படி காமன் நாலேஜ் நம்மள்கிட்ட இருக்கு, எந்த மாதிரி ரீடிங்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் வியூவே எல்லா சைடும் கொடுத்துட்டு அது எல்லா டைமென்ஷன் பண்றது வந்து ஃப்ரண்ட் வியூ கொடுத்த உடனே அந்த ஃப்ரண்ட் வியூல என்னென்ன மேக்ஸிமம் என்னென்ன டைமென்ஷன் கவர் பண்ண முடியும்ன்றதெல்லாம் வந்து நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் நம்மளுக்கு வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ன்றது வந்து நேற்றோட வீடியோவில் நம்ம வந்து எண்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் என்னன்றதெல்லாம் வந்துட்டு அதை ஃபுல் நம்ம போட்டு வந்து எப்படி ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் பார்க்கணும், எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் நான் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனுக்கு எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் தெரியாமச்சு அந்த வீடியோவில் நம்ம வந்து நீட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே and then இன்ஜினியரிங் டிராயிங் நம்ம பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது எல்லாமே நம்ம வந்து எப்படி டைட்டில் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, A4 சைஸ் ஸ்டாண்டர்ட் சீஸ் எப்படி மெயின்டைன் பண்றது, அது இது வந்து பேராகிராஃப் எப்படி இண்டிகேட் பண்றது, அது டெக்ஸ்ட் சைஸ் எவ்வளோ வந்து லென்த் சைஸ் ஸ்பேசிங் எப்படி கொடுக்கணும் அன்றதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி வந்திருக்கோம். அது வந்து நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்ல போட்டிருக்கிறோம், பார்த்துனாங்க. சரி, இப்போ வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னாக்கா நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்ல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன ப்ரொஜெக்ஷன் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டு இப்போ வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருவோம். அப்புறம் வந்துட்டு நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்கும்போது நார்மலா வந்துட்டு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறதுக்கும் மற்றும் லீனியர் கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ல வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்கறதா இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து எப்படி வருதுன்றதை பண்ணிருந்தோம். இப்போ வந்து ஐசோமெட்ரிக்ல வந்துட்டு நம்ம வந்து எப்படி டைமென்ஷன்ஸ் கொடுக்கறதுன்றதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ல வந்து இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி வந்திருந்தோம். ஓகேங்களா? இப்போ பார்க்காதவங்க வந்து அதெல்லாம் பாருங்க. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னாக்கா ஆப்ளிக் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? இது வந்து நம்ம இண்டிகேட் பண்ண போறோம். ஆப்ளிக் ஓகே, இதுல வந்து இப்போ இண்டிகேட்டர் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம சாப்டர் வந்து இப்போ வந்து இந்த மெயின் இந்த நம்ம வேர்டு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆப்ளிக் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது வந்து இது எந்த இண்டிகேட் ஆகுதுன்னாக்கா இப்போ வந்து நம்ம வந்து நார்மலா வந்து AutoCADல இப்போ நம்ம 2D ட்ரா பண்ணிட்டு உடனே ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்றோம் இல்லையா? ஐசோமெட்ரிக் ட்ரா பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஆப்ளிக் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிகேட் பண்ணோம். இப்போ நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுத்த உடனே OB and கொடுத்த உடனே நம்மளுக்கு ஆப்ளிக்ன்றது இண்டிகேட் ஆகுது. அதுல வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணி நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். AutoCAD 2021 வெர்ஷன்ஸ் ஒரு பிளேலிஸ்ட் 2021 பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்ல நம்ம வந்துட்டு AutoCADல எப்படி யூஸ் பண்றது, என்ன இண்டிகேட்டர், ஷார்ட்கட் கீஸ், கண்ட்ரோல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், அப்புறம் வந்துட்டு ஐசோமெட்ரிக் டிராயிங்ஸ் எப்படி பண்றது, நார்மலா 2D டிராயிங் எப்படி பண்றது, 3D மாடலிங் எப்படி பண்றதுன்றது வந்து 2D into 3D எப்படி கன்வெர்ட் பண்றது, பேஜ் எப்படி செட்டப் பண்றது, பேஜ் இன்சர்ட் ஒரு டயக்ராம் இமேஜ் இன்சர்ட் பண்ணி எப்படி டிரா பண்றது எல்லாம் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிடணும். அதுல வந்துட்டு நான் கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பேன் ஆப்ளிக்ன்றது என்ன இண்டிகேட் ஆகுதுன்றது. பார்க்காதவங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் போயிருந்த உடனே நம்ம வந்து ஓகே, இப்போ ஆப்ளிக்ன்றது வந்து எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா நம்ம நார்மலா வந்து ப்ரொஜெக்ஷன் லைன்ல வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டிராயிங் ட்ரா பண்றது ஒன்று சிமிலர் இருக்கு, அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. அதே நம்ம நார்மல் 2Dல வந்து ட்ரா பண்றது அது டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ வந்து ஆப்ளிக்ன்றது வந்து என்ன இண்டிகேட் ஆகுதுனாக்கா இப்போ வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன்ல என்ன இண்டிகேட் ஆயிருக்குதுனாக்கா pictorial projection are used for representing idea which easily understood for all without technical ட்ரைனிங். அதாவது இது என்ன இண்டிகேட்டர் இருக்குன்னா இப்போ நார்மலா வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் ப்ரொஜெக்ஷன் அவங்களுக்கும் நான் ப்ரொஜெக்ஷனுக்கும் வியூக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்ட்டு அது பார்க்காதவங்க ஒரு பார்த்துக்கோங்க. அதுல வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் ப்ரொஜெக்ஷனுக்கும் நான் ப்ரொஜெக்ஷன் அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்ட்டு அது பார்க்குறவங்களுக்கு நமக்கு தெரியும். ஆஸ் வந்து அதை பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க ஆஸ் டிசைன் இன்ஜினியர் அதை பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. அதுல வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வியூல கொடுக்கும்போது வந்துட்டு அது நம்மளுக்கு வந்து அந்த வந்து அப்ராக்சிமேட்டா அந்த டைமென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது. ட்ரூ லைன்ல அந்த நார்மல் லைன்ல வந்து அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆமா இல்லையா? அதுல வந்துட்டு அந்த pictorial projection isometric most commonly as in explained in previous chapter இதுல வந்து இண்டிகேட் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம வந்து ட்ரூ லைன் தான் என்னன்றதால இது வந்து இண்டிகேட் பண்ணிருந்தோம். அந்த ட்ரூ லைன்ல வந்துட்டு நம்ம வந்து என்ன ட்ரூ லைன்னா என்ன, நார்மலா வந்து ட்ரூ லைன்ல ப்ரொஜெக்ட் பண்ண உடனே அது ஐசோமெட்ரிக்ல வந்து கன்வெர்ட் பண்ண உடனே அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்ன்றது வந்து நம்ம வந்து இண்டிகேட் பண்ணிருந்தோம். ஆமா இல்லையா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்காதவங்க இப்போ ஆப்ளிக் ப்ரொஜெக்ட் வந்து எப்படி இண்டிகேட் பண்றோம்னாக்கா நார்மலா இப்போ வந்து நான் ஐசோமெட்ரிக்ல வந்துட்டு இப்போ நான் ட்ராப் பண்ணும்போது எனக்கு வந்து ரெக்டாங்குலர் ஒரு கியூப் என்னையே நம்ம எடுத்துக்கணும்னாக்கும் ஒரு ப்ரிசம் எடுத்துக்கணும்னாக்கும் நான் வந்து இப்போ இங்க இந்த ஆக்சிஸ்ல இருந்து இப்போ நான் ட்ராப் பண்றேன். இப்போ நான் ஃபுல் ஸ்கேல் கொடுத்துருப்பேன். இந்த ஃபுல் ஸ்கேல்ல வந்து இந்த வியூல வந்து நான் எப்படி இண்டிகேட் பண்றதுன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ நார்மலா வந்து இப்போ ப்ரொஜெக்ட் பண்றது ஆங்கிள்க்கும் இப்போ இதுக்கும் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த ப்ரிசம்ல வந்துட்டு ஒரு நம்மளுக்கு வந்து என்ன இண்டிகேட்டர் இருக்குதுனாக்கா இப்போ எனக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு
ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த நான் 3 லைன் ஒரே டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு என்ன இண்டிகேட்டர் இருக்குன்னா காமனில் வந்து எனக்கு ஒன்று வந்து 45 டிகிரியில் இருக்கும், ஒன்று 30 டிகிரியில் இருக்கும், ஒன்று வந்து எனக்கு 60 இதில் இண்டிகேட்டர் இருக்குது பாருங்க. 45 அண்ட் 30 டிகிரி இண்டிகேட்டர் இருக்குது. ஓகேங்களா, அதான் இந்த ப்ரொஜெக்ஷனில் வந்து எனக்கு 30 டிகிரியில் இண்டிகேட்டர் இருக்குது. ஓகே, அதன் இப்போ வந்துட்டு எனக்கு இதில் வந்து எனக்கு இந்த ப்ரொஜெக்ஷனில் வந்து நான் கொடுக்கும்போது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம A4 சைஸில் ஷீட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடணும். இப்போ வந்து அந்த பார்ட்டு ஃபுல் வியூவை நம்ம வந்து இந்த இதில் கொடுக்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் ஆங்கிள்லையா இல்லை தேர்ட் ஆங்கிள்லையா வந்து நம்ம இது கேட்டுருந்தோம். அந்த பாட்டு வந்து ஃபுல் வியூ கொடுக்கணும். அந்த பாட்டு வந்து ஃபுல் வியூ கொடுக்கும்போது வந்துட்டு அந்த ஸ்கேல் எப்படி ரெப்ரசென்டேட் பண்ணுறோம் அன்றது வந்து இதில் இண்டிகேட்டாக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஐசோமெட்ரிக்ல ஃபுல் ஸ்கேல்ன்றது வந்து இண்டிகேட்டாக இருக்குது. இது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி ஆங்கிள் வந்து இது ஆஃப் ஸ்கேல்ன்றது. இப்போ இது நம்ம 3 பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு அது வந்து ஃபுல் ஸ்கேல் இண்டிகேட்டர் இருக்குது, ஆஃப் அண்ட் இருக்குது. இது ரெண்டும் கம்பைன் ஆகிட்டு இண்டிகேட்டர் இருக்குது. இதில் எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் என்ன கண்டுபிடிக்க ஆகுதா அன்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அண்ட் தென் இது வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ சொன்னனாக்கா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இதை பாருங்க. அதை நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே, இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனில் வந்து எப்படி இன்ட்ரோடக்ஷனில் வந்து ஆப்ளிக்னா என்னன்றது வந்து நம்ம கான்செப்ட் பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ இது போதும். நம்ம நாளைக்கு வந்துட்டு என்ன பண்ண போறோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து நம்ம எப்படி டைமென்ஷன்ஸ் கொடுக்கறது, எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சந்தோஷ் பி CAD NEST நகர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.